கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா விமென்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல்ல இந்தியா ஒரு பயங்கரமான வின்னர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மூலமா ஒரு வரலாறுமே படைச்சிருக்காங்க. இந்த மேட்சை பத்தியும் இந்த ஹோல் டோர்னமெண்ட் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு ஹாப்பியான நியூஸ் டு வேக் அப் வித் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியா கடைசியா ஒரு ஃபைனல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இப்படி ஒரு பயங்கரமான வின்னை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால் டு த லாஸ்ட் பால் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பால் டு லாஸ்ட் பால் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹோல் டோர்னமெண்ட் இந்தியா விளையாடின விதம், குரூப் ஸ்டேஜ் அண்ட் செமிஃபைனல் ஃபைனல். சரிங்களா? குரூப் ஸ்டேஜ்ல 3 டீம் கிட்ட தோத்தாங்க. 3 முக்கியமான டீம் 4th பொசிஷன்ல தான், சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து 4th பொசிஷன்ல தான் வந்தோம். அதுக்கப்புறம் அந்த செமிஃபைனல் அண்ட் ஃபைனலை விளையாடின விதம், ஐ ஹாவ் டு கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு. மென்ஸ் கிரிக்கெட் வந்துட்டு வந்துட்டு போனாங்க. ஆனா விமென்ஸ் கிரிக்கெட் 2005 2017 2 ஃபைனல் வந்துட்டு அவங்களால வின் பண்ண முடியல. 2025ல வின் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ அதுக்காக நான் ஒரு ஒரு பாராட்டுகள் அண்ட் கைத்தட்டியே ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஓகே, கூல். அண்ட் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். குரூப் ஸ்டேஜ்ல அவங்க லூஸ் பண்ண டீம்ஸோட நாக் அவுட்ஸ்ல அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அப்படின்னும் போது அந்த அவங்களோட மென்டலி அவங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் வாட் வாஸ் டிஃபரன்ஸ் அந்த குரூப் ஸ்டேஜ்ல உள்ள இந்தியா டீமுக்கும் நாக் அவுட்ஸ் இந்தியன் டீமுக்கும்? நீங்க சொன்னதுதான், மென்டலி கண்டிஷன் ஆனதுதான். அந்த ம். பிக் ஸ்டேஜுக்கு அதை எப்படி நம்ம உயர்த்தணும், அது எப்படி நம்ம கொண்டு வரணும், இதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்ல நம்ம எப்படி ஒரு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டீம் பார்த்தாங்க. அந்த தவறுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க. அது நிறைய தவறுகள் இருந்தது குரூப் ஸ்டேஜ்ல. அதாவது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கலெக்டிவா ஒரு டீம் விளையாடல. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட இதுவே அந்த குரூப் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களையும் ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கொஞ்சம் நல்ல ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. 300 போலனாலும் 250 பிளஸ் போயிட்டு, ஆனா அதுக்கப்புறம் அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. அந்த சேஸுக்கான ஒரு சில முக்கியமான காரணங்கள் அவங்க சைட்ல இருந்தது, நம்மளோட புவர் போலிங்கும் இருந்தது. ஸோ இது எல்லாமே அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னது, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு எப்படி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வோட அந்த ஒரு செமிஃபைனலா இருந்தாலும் சரி, அந்த ஃபைனல் இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு மேட்சுமே ரொம்ப, அதாவது அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த பிரசன்ஸ் ஆஃப் தி அக்கேஷன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தருணத்தை தான் இந்த மேட்ச்ல நான் காட்டினாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல். இன்னும் ரெஸ்பான்சிபிள் ஆடினாங்க. அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணோம்னா, இன்னும் ரெஸ்பான்சிபிள் ஆடினாங்க. அதாவது ஒரு ஷெஃபாலி வர்மாவோட பேட்டிங்கா இருக்கட்டும், 4 விக்கெட் 5 விக்கெட் விழுந்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா வரிசையா விக்கெட் விடும். ரிச்சா கோஷுமே நேத்து கொஞ்சம் நின்று விளையாடினாங்க. ஓகே, 49th ஓவர் தான் அவுட் ஆனாங்க. ஸோ அந்த கேரிங் த பேட்னு சொல்லுவோம்ல, 50 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனோம். தீப்தி சர்மா எடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்போ ஹர்மன் நேத்து அவுட் ஆயிட்ட அப்புறம், ஏன்னா ஹர்மன் ஒரு முக்கியமான ஒரு பேட்டர், அந்த பேட்டர் அவுட் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் தீப்தி சர்மா எடுத்துட்டு போல, இல்ல ஒரு ரிச்சா எடுத்துட்டு போலன்னா அந்த ஸ்கோர் 290 வந்திருக்காது. 260 250லயே நம்ம ஆல் அவுட் கூட ஆயிருக்கலாம். ஸோ அந்த ஒரு 290க்கு எடுத்துட்டு போய் 290 ஆல்மோஸ்ட் 300 எடுத்துட்டு போறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னொரு ஒரு நிறைய கேள்விகள் இருக்கலாம். 330 அந்த ஸ்கோருக்கு 330 350 அடிக்கணும்னு. ஆனா அந்த எய்ம் பண்ணி அவங்க அந்த 298 கூட அடிக்கலனாக்க அது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாதகமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 330, அதாவது எஸ்பெஷலி இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமோட நீங்க 330 கம்மியா அடிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது ஸ்மிருதி மந்தனா அண்ட் ஷெஃபாலி வர்மா ஒரு பயங்கரமான ஸ்டார்ட்டை கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு குவிக் ஃபயர் ஸ்டார்ட்டாவே அது இருக்குது. பட் லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா 2-3 விக்கெட்ஸ் அப்படி விழும்போது ஸ்லோ டவுன் ஆயிடுறாங்க. குறிப்பா ஹர்மன் பிரீத்தோட விக்கெட் விழும்போதெல்லாம் இந்தியாவோட பொசிஷன் கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு பொசிஷன் வர்ற மாதிரியான இருந்தது. எப்படி இந்த 290ல இந்த 300, லெட்ஸ் ஒரு 300 அப்படின்றதே ஒரு ஒரு அச்சீவபிளான ஒரு இதா இருந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, அதாவது இது மிடில் ஓவர்ஸ்ல எப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஷெஃபாலி வர்மாவோட இன்னிங்ஸ் நீங்க பாருங்க. ஷெஃபாலி வர்மா செமிஃபைனலுக்கு முன்னாடி எங்கேயோ லோக்கல் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. இங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்ல, டொமஸ்டிக்ல அடிச்சிருந்தாங்க. ஷெஃபாலி வர்மா டீம்ல இல்லாத காரணம் அவங்களோட அபிலிட்டி இல்லாம இல்ல, சரிங்களா.
ஸோ அந்த அவங்க கிட்ட இருக்கிற அபிலிட்டி இருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற, ஏன்னா அத எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப் எப்போதுமே எப்படி ஒரு ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெஃபாலி வர்மா வந்து ஒரு சேவாக் மாதிரியும், ஒரு இவங்க வந்து அதாவது ஸ்மிருதி மந்தானா ஒரு கங்குலி மாதிரி தான் வந்து பேசுவாங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு தருணம் இருந்தது. ஆனா ஷெஃபாலி வர்மா மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை விக்கெட்டை வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அது இமீடியட் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ரேஷ் ஷாட்ஸ் அதிகமா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஷெஃபாலி வர்மாவை உட்கார வச்சு பிரத்திகா ராவல்ல உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் பிரத்திகா ராவல் அவங்க பிளேஸ சிமெண்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க அந்த டாப் பொசிஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்டான இது. அதுல பிரத்திகா ராவலும் வந்து முக்கியமான செஞ்சுரி எல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு பொசிஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரத்திகா ராவலும் நல்லா பண்ணிட்டாங்க. பிரத்திகா ராவல் அந்த காயம் காரணமாக தான் இவங்களுக்கு ஷெஃபாலி வர்மாக்கு கிடைச்சிருக்கு. ஷெஃபாலி வர்மா வந்து முக்கியமா அந்த செமிஃபைனல்ல ஒரு ஸ்டார்ட், ஃபைனல்ல ஒரு ஸ்டார்ட். ஷெஃபாலி வர்மா டீம்லயே இல்ல. அது போல்ட் டிசிஷன் ஈவன் பை நான் வந்து செலெக்ஷன் கமிட்டி நான் சொல்லுவேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீமே இல்லாத, ஏன்னா ஹர்லின் டியோல் இருக்காங்க, அவங்களுக்கு கூட ஆட வச்சிருக்கலாம். இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் 15 ஆட வச்சிருக்கலாம். ஆனா அந்த 15ல இல்லாத ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வந்து அவங்க தான் எக்ஸ் ஃபேக்டர் நினைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த எக்ஸ் ஃபேக்டர் மாதிரியே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுங்கிறது அது செலக்டர்ஸ் மேல இருக்கிற ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு ஏத்த மாதிரி அதை உட்கார வச்சதுனால அவங்களோட வேல்யூ ஆஃப் த கேமும் தெரிஞ்சது. நான் என்ன மிஸ்டேக் பண்றேன், ஏன்னா அவங்க உட்கார வைக்காம ஆடிட்டே இருந்திருந்தாங்கன்னா அதே தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. சோ இந்த வாட்டியும் நான் சொல்லுவேன் அவங்க இன்னும் 100% போல. சரிங்களா, அந்த 100% அந்த சதம் அடிச்சிருக்கணும். 87ல ஒரு திருப்பி ரேஷ் ஷாட்ல அவுட் ஆனாங்க. அவங்க 100 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா டோட்டல் டீம் ஸ்கோர் வந்து ஏன் 330 350 கூடயும் போயிருக்கும். திருப்பி அந்த ரேஷ் ஷாட்டை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். நேத்து பாருங்க லாரா 100 அடிச்ச அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அந்த ஃபால் ஷாட்டுக்கு போனாங்க. ஆனா இவங்க 87லயே போனாங்க. இன்னும் ஒரு 13 ரன்ஸ் அடிச்சிருந்தா அந்த மேஜிக்கல் ஃபிகர் ஆஃப் 100ங்கிறது அது ஓடியே இல்ல, எனி ஃபார்மேட் ஆஃப் த கேமுங்க. அந்த மேஜிக்கல் ஃபிகர்னு சொல்றோம்ல, அந்த 100 ரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஷெஃபாலி வர்மாவோட மிடில் இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவங்க கூட ஆடின ஒரு இன்னிங்ஸ் நான் சொல்லுவேன். ஜெமீமா கொஞ்சம் இன்னிங்ஸ் ஆடினாங்க, ஒரு ஸ்மால் கேமியோ, அப்புறம் ஹர்மன், அப்புறம் தீப்தி. இவங்க எல்லாருமே நான் வந்து முக்கியமா சொல்லுவேன். தீப்தி பினிஷிங் ரோல் 50 ஓவர் ஆடினதுதான் ரொம்ப ஹைலைட்டா நான் சொல்லுவேன். ஓகே, ரைட், குட். அண்ட் தீப்தியோட பேட்டிங் பேசணும், அப்படியே பவுலிங்கும் லைட்டா பேசிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஸ்டார்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிடைக்குது. குறிப்பா லாரா வந்து அவங்க ஒரு சைட்ல நின்றுகிட்டே இருக்கும்போது அதர் சைட்ல வந்து விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. அப்படின்னும் போது இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஓகே, லாரா மட்டும் தனியாலாம் நின்று கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறவங்களால பார்க்க முடியுது. அண்ட் அந்த இடத்துல தான் தீப்தி சர்மா வந்து ஸ்டெப் அப் பண்றாங்க. ஒரு முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் நீங்க என்ன லாராவோட விக்கெட்லாம் நீங்க பாத்துக்கங்க, நான் தனியா மத்த சைட்ல உள்ள விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு போது லாராவுக்கு அது ஒரு தனி ப்ரெஷரா மாறுது. அவங்க அப்போ வந்து இல்ல நம்ம தான் இப்போ கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. அண்ட் இந்த ஹோல் டிராமா இருக்குல்ல, ஹோல் மிடில் ஓவர் டிராமா லைக் டுவர்ட்ஸ் எண்ட் அப்படின்னும் போது தீப்தி சர்மாவோட ரோல் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? தீப்தி சர்மா ஒரு ஆல்ரவுண்டர் அபிலிட்டி வந்து சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர் தான் நான் சொல்லுவேன். பேட்டிங்கும் சரி, போலிங்கும் சரி. போலிங் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப சிம்பிளா வச்சிருப்பாங்க. சரிங்களா, அதாவது வந்து அவங்க கிட்ட இருக்கிற வந்து ஒரு பெரிய டேர்னோ, அதாவது வந்து அதாவது எக்ஸ்ட்ராடினரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 தூசரா மாதிரி, இல்லாட்டி ஒரு கேரம் பால் மாதிரி, அந்த மாதிரி எந்த ஆர்மரியும் கிடையாது அவங்க கிட்ட. அவங்க கிட்ட இருக்கிறது ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன். சரிங்களா, 60 to 70% ஆஃப் த பால் வந்து ஸ்டம்ப்ல படுற மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒன்லி திங் அவங்க என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்ன, பேஸை மட்டும் கரெக்டா இது பண்றாங்க. அதே மாதிரி முக்கியமான டைம்ல அவங்களுக்கு கரெக்டா வந்து அந்த யாக்கரை சொருகிறதுக்கான ஒரு தருணமும் கரெக்டா இருக்கு. ஸோ அதை தான் அவங்க யூஸ் பண்றாங்க தவிர பெரிய டிஃபரன்சஸ் இல்லை. சரிங்களா, கரெக்டா வர்றாங்க, ஒரே மாதிரி போட்டுட்டே இருக்காங்க, பேஸ் வேரி பண்றாங்க. ஸோ பேட்டர் வந்து ஆடும்போது முடிஞ்சா அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ அந்த ப்ரெஷர்ல இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டியூட்டியே கரெக்டா பண்ணுவோம். முத்தியா முரளிதரன் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட், யூ டூ யுவர் பெஸ்ட், லெட் த பேட்டர் டூ த ரெஸ்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளா வந்து தீப்தி வச்சாங்க. அதோட ரிவார்டு தான் இந்த வந்து இந்த ஃபைனலோட விக்டரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யூ டூ யுவர் பெஸ்ட், அதை அவங்க பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ப்ரெஷர்ல இருக்கும்போது, ஏன் லாராவே 100 ரன் அடிச்ச அப்புறம்
நெட் அந்த இது ரெக்வயர்ட் ரன் ரேட் ஏறிட்டே இருக்கும்போது அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. அடிக்க போனாங்க, அவங்க சுத்தி நிறைய விக்கெட் விழுந்துட்டு இருந்தது, அவங்களும் அந்த ப்ரெஷருக்கு சக்கம் ஆயிட்டாங்க பாத்தீங்களா. சோ அதுதான். சோ தீப்தி வந்து பெருசா எதுவும் பண்ணல, கரெக்டா ஸ்லோ பண்ணி போட்டாங்க, ஃபால் ஷாட் லாராவை ஆட வச்சாங்க. அதுக்கு அதே மாதிரிதான் முன்னாடி இருக்கிற போலர் பேட்டர் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு யாக்கரை போட்டு நடுவில் மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு செட்டான பேட்டரை எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் கேம்ல, ஒரு ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபைனல் நான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் கடைசியா ஒரு கேள்வி கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ் வின் ஃபார் லைக் இந்தியன் கிரிக்கெட்டா இருக்கட்டும் அண்ட் விமன் கிரிக்கெட் எஸ்பெஷலி? சரி, இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நேத்து மென்ஸ் கிரிக்கெட் ஒண்ணு போயிட்டு இருக்கு, சரிங்களா. அதாவது வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஹோபார்ட்ல அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதே டைம்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியால வந்து நம்ம நவி மும்பைல ஸ்டார்ட். ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான்லாம் வந்து இப்ப நான் மென் கிரிக்கெட்டை அந்த டைம்ல விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து பைலேட்ரல் T20. இப்ப பைலேட்ரல் T20ல வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல. IPL பாக்குற அளவுக்கு T20 இன்னைக்கு அந்த அளவுக்கு பைலேட்ரல் பாக்குறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அதோட கொஞ்சம் கம்மி தான். பிளஸ் இந்த டீம் நமக்கு தெரியும், இந்த மேட்ச் இல்லைனாலும் இன்னொரு 2 மேட்ச் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஆனா இந்த விமென்ஸ் T20ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிடைக்காது, சரிங்களா. சோ அதனால எனக்கு நான் அந்த T20 தான் நான் வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். நான் வீட்டுல நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸோட பாத்துட்டு இருக்கும்போது எங்க அப்பாவும் கூட இருந்தாரு. அவரை இது பண்ணிட்டு இருக்கும்போது மென்னு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பார்க்க ஆரம்பிச்சார். நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச்ப்பா, அதனால இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன். பட் என்ன ஒரு விஷயமா நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைமிங் ஆஃப் த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மழை காரணமாக இவங்க 5 மணிக்கு மேலதான் அன்சீசனல் ரெயின்ஸ் நவி மும்பைல 5 மணிக்கு மேலதான் ஆட ஆரம்பிச்சாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர்ஸ் கம்மி பண்ணிருக்கணும். ஏன்னா மேட்ச் முடிஞ்சது பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பிரசன்டேஷன் எல்லாம் முடிஞ்சது பாத்தீங்கன்னா 1 மணி, சரிங்களா. இத்தனைக்கும் முன்னாடி வின் பண்ணதுனால அவங்களும் 50 ஓவர் ஆடி இருந்தாங்கன்னா 1:30 மணி 2 மணி போயிருக்கும். சோ அதை வந்து BCCI ஆர் ICC பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் நம்பர் 1. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஏன் இதை நான் ஸ்பெஷல் விக்டரி அப்படின்னு நான் பாக்குறேன், எப்படி இதை வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வியூவர்ஷிப் நீங்க போய் பாருங்க. இந்த மேட்ச் இதோட வியூவர்ஷிப் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது வந்து மேட்ச் இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா. ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அடுத்த நாள் காலையில ஆபீஸ் ஸ்கூலு எல்லாமே இருக்கு. மக்கள் வந்து எல்லாராலையும் வந்து 12:30 1 மணி வரைக்கும் இருக்க முடியாது. இதுவே 9:30 10 மணிக்கு முடிஞ்சதுன்னா அந்த வியூவர்ஷிப் பாத்தீங்கன்னா இதோட ஒரு ஸ்கை ராக்கெட்டிங்கா இருந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்திருக்கும், TRP ரேட்டிங்ஸ் எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி வரும். இன்னும் எல்லா விஷயமும் வரும்போது அந்த நம்பர்ஸே ஸ்டாகரிங்கா இருக்கு. அது இன்னும் அதிகமா இருக்கலாம். அது வந்து அந்த 50 ஓவர் ஆடாம இன்னும் கொஞ்சம் 42 ஓவர் கான்டெஸ்ட் 40 ஓவர் கான்டெஸ்டா போட்டிருந்தாங்கன்னா மேட்ச் வந்து அது வந்து வேற அளவுக்கு இருக்கும், அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ விமென்ஸ் கிரிக்கெட், இது வந்து விமென் கிரிக்கெட்ல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மென் கிரிக்கெட்ல வந்து உங்களுக்கு டெப்த் இருக்கு, சரிங்களா. இப்போ A டீம், B டீம், C டீம், D டீம் 4 டீம் கூட கூட்டிட்டு போலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா A வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா A இந்தியாவில் ஆடிட்டு இருக்காங்க மென் கிரிக்கெட் டீம். அதை தவிர ஒரு ரஞ்சி டிராஃபில அவ்வளவு பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அண்டர் 19 டீம் அவங்களோட இது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மென் கிரிக்கெட் வந்து இங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப பாருங்க எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, எவ்வளவு டெப்த் இருக்கு. ஒரு ஆள் பேட்டிங் இல்லைனாலும் அந்த பொசிஷனுக்கு 4 பேர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா விமென் கிரிக்கெட்ல இன்னும் அந்த அளவுக்கு டேலண்ட் பூல் இன்னும் வரல, சரிங்களா. சோ அது வந்து இந்த ஒரு வெற்றி காரணமாக டேலண்ட் பூல் இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நான் சொல்லி பாக்குறேன். இப்ப விமென்ஸ் IPL ஒரு முக்கியமான காரணம், லாட் ஆஃப் சேஞ்சஸ் உள்ள வந்ததுக்கு. விமென்ஸ் IPLம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒண்ணு இல்ல, ஓகேங்களா. நம்பர் ஆஃப் டீம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென் மாதிரி இல்ல. அது இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்பர் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகணும் விமென்ல. இந்த ஒரு வெற்றி காரணமாக அது இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் நம்பர் ஆஃப் டீம்ஸ் கம்மியா இருக்குன்னா அதுக்கேன டேலண்ட் பூல் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. சோ அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு தருணத்தை தான். ஏன்னா இது வந்து ஒரு இந்தியா அளவுல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சோசியல் மீடியா மெசேஜஸும்
ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லாட்டி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் ஆர் வாட் எவர் பி இட், அதுல எல்லாத்துலயுமே வந்து அந்த சாம்பியன்ஸ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அது அப்படியே முன்னேற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிசிசிஐயோட பங்கேற்பும் நிறைய இருக்கு. அதாவது சம் பாலிசி டிசிஷன் மேக்கிங்ல பாத்தீங்கன்னா மென்னுக்கு ஈக்குவலா வந்து அந்த ஊதியத்தை கொடுத்தாங்க. இது முன்னாடி அந்த மாதிரி இல்ல. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணாலும் நம்ம நிறைய பேசலாம். வேற விளையாட்டு என்னதான் ஸ்ட்ரக்சர் வின் பண்ணாலும் அதுக்கான வந்து ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்தாலும் அதுக்கான வந்து ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி எங்க வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கான மோட்டிவேஷன் எங்க வரும்னு பார்த்தோம்னா ஒரு விக்டரி தான். அந்த விக்டரி வந்து இந்த வாட்டி வந்து கொண்டு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா மோர் பீப்புள் வில் கெட் மோட்டிவேட்டட். ஸோ அதுதான் நான் வந்து இந்த ஒரு இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா ஹர்மன். இது வந்து முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம். ஏன்னா இந்த மாதிரி டேலண்டட் பூல் ஆஃப் பிளேயர்ஸ் விமன் கிரிக்கெட்ல வேணும். அதுக்கான ஒரு ஒரு ஸ்டார்ட் தான் இந்த வந்து ஒரு வேர்ல்ட் கப் விக்டரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெஃபினட்டா இது ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்டா இருக்கும் நானும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.